வணக்கம். 28/5/2026 வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய தேதி இன்று காலை 10:03 வரை துவாதசி, அதன் முன்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று காலை 10:11 வரை சித்திரை, அதன் முன்பு சுவாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 10:11 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மீனராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் நாள். கணவனுக்காகவோ அல்லது மனைவிக்காகவோ இன்று செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிரராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் காரியங்கள் சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்பட்டு இறுதியில் காரிய வெற்றி உண்டாகும். மீனராசி அன்பர்களே, இன்று பஞ்சமத்தில் சந்திரன் உள்ளார். எனவே எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். கடகராசி என்பவர்களே, இன்று தாய் வீட்டு வழி உறவினர்களின் ஆதரவு உண்டு. ஆனால் தாயார் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. பூர்வீக சொத்துக்களை வாங்க விற்க ஏற்ற நாள். சிம்மராசி என்பவர்களே, முயற்சி உண்டு. முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. அதற்கேற்ற தனவரவு இன்று உண்டு. கன்னிராசி என்பவர்களே, இன்று பேச்சில் நிதானத்தன்மையை கடைபிடிப்பது நல்லது. மற்றவர்களை பற்றிய அவதூறு கருத்துக்களை பரப்பாமல் இருப்பது நல்லது. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லிழுக்கப்பட்டு என்ற வள்ளுவரின் திருக்குறள் கிணங்க இன்று நீங்கள் பேச்சில் நிதானத்தன்மையை கடைபிடிப்பது நல்லது. துலாம் ராசி என்பவர்களே, இன்று வீண் விரயங்களும் வீண் அலைச்சலை காட்டுகிறது. வரவை காட்டிலும் செலவுகள் என்று கூடுதலாக உள்ளது. எனவே எச்செயலிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விருச்சிகராசி என்பவர்களே, இன்று மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வரவை விட செலவை மேலோங்கி காணப்படுகிறது. எனவே செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. தனுசு ராசி என்பவர்களே, இன்று லாபங்கள் உண்டு. செயற்கரிய செயல்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மகராசி என்பவர்களே, இன்று தொழிலில் மற்றும் வெளிவட்டாரத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவுடன் பேசும்போது நிதானத்தன்மையுடன் பேசுவது நல்லது. கும்பராசி என்பவர்களே, இன்று தந்தை வழியில் ஆதரவு உண்டு. ஆனால் தந்தையார் உடலில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. மீனராசி என்பவர்களே, இன்று சந்திராஷ்டமம் தொடர்வதால் எவ்வித பொது முயற்சியும் அறவே தவிர்க்கவும். மற்றவர்களை பற்றி அவதூறு கருத்துக்களை பரப்பாமல் இருப்பது நல்லது. வணக்கம். வீட்டு பண்ணுறது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.